அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த குரோதி ஆண்டினுடைய பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தனை காதலால் கூப்புவதும் கை. அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்களில் மொத்தம் 60 ஆண்டுகளில் 38வது ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு. இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர குரோதி தன்னில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரில் சலங்கள் பயமடைவார் கார்மிக்க மழை குறையும் மாகம் குறையும் அற்ப விளைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலின் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரோதி ஆண்டு, குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது 3 விதமான எண்ணங்கள் இருக்குது. சாத்விக எண்ணம், ராட்சச எண்ணம், தாமச எண்ணம். இதில் சாத்விகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய, யாருக்கும் துன்பம் நினைக்காம நான் தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழக்கூடிய குணத்துக்கு பேர் தான் சாத்வீகம் அப்படின்னு பேர். அது இறைவனுக்கு ஒப்பான குணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம். ராட்சசம் அப்படின்னா மிருக குணம்னு அர்த்தம். தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துகிற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர். இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம். குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது 38வது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த குரோத ஆண்டு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மீன லக்னம், சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்தில் பிறக்குது. ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, வெண்பாவின் படியே பலனை எடுத்துக்கணும்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. வெண்பா ஒன்று சொல்லும், அது பொது பலனில் வந்துடும். பர்டிகுலராக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலர் அந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும். அப்படி பலன்கள் எடுக்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால, இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர், போர் குணம் கொண்ட கிரகம் பேர். அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும், போர் வீரன் கண்டிப்பாக வேணும், தளபதி வேணும். அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு. மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். மீன லக்னத்தில் பிறகுது. திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் 27 6வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான். சிவபெருமானுடைய முழு அம்சம் கொண்ட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் 6வது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது, எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக, மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும். ஏப்ரல் மாதம் வாக்கில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும். இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய கிரக நிலைகள், பொதுவான கிரக நிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால, இந்த ஆண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி, ரத்த நிறம், இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும். ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமாக இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி. சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதிதேவதையான கிரகம் அப்படின்னு பார்த்தா முருகன், செவ்வாய். அப்போ செவ்வாய்ன்றப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும். அப்போ இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும்னு இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதா, ரொம்ப புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நபர்களா, கம்யூனிகேஷன் வழியாக செல்ஃபோன் திருட்டு இந்த மாதிரியாக தான் நடக்கும். அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும். நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும். காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும். குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும். கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது. நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம். கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது. பெட்ரோல் குண்டு வீசினதாக இருக்கட்டும், கோயில்கள் இடித்ததாக இருக்கட்டும், அரசாங்கமே கோயில்களை இடித்தது. அதுதான் ஒரு அபத்தமான ஒரு நிலை. ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும். மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால், மக்களுடைய அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம், வீரத்துக்கும் கிரகம். அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம். அப்போ பங்காளிகள், ரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும் போது
கோயில்கள் ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், கட்டப்படும். மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க. குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். உக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய தெய்வங்கள், உங்கள் வீட்டு தெய்வங்கள், குலதெய்வங்கள் இதை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, செவ்வாய் பலமாக இருக்குது. செவ்வாய் இந்த ஆண்டு 45 நாளுக்கு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும்போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்மராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும், செவ்வாயினுடைய பயணம் இருக்கும். இந்த 7 ராசிகளுக்குள்ளே செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்பவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும். ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும். 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷமாக நின்று போன குலதெய்வ வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும். அதில் மாற்றமே இல்லை. ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுக்கிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது. குறிப்பாக பழமையான தெய்வங்கள், விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பழமையான தெய்வங்கள், பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும். அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார். மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க. ஏன்னா குரு தான் இறை வழிபாடு, இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம். சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம். ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற ஆண்டாக இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டு சுக்கிரனுடைய கிரக நிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் போதே சுக்கிரன் உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம். ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம். பெண் குழந்தைகளை, பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க. குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும். தொழில், வேலை எல்லாம் முக்கியம்தான். குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம். குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால் பெற்றவங்க குழந்தைங்களை கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்குன்றதுனால நான் உங்களை வேண்டி விரும்பி அதை நான் கேட்டுக்கிறேன். குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேஷம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், ரிஷபம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த 5 ராசிகளுக்கு தீய பலன்களும் நடந்துகிட்டு இருக்கு. தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல, நார்மலாக இருக்குது. இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மீன ராசி அதாவது வரக்கூடிய குரோதி வருஷம் புத்தாண்டு பலன்களில் புத்தாண்டில் இந்த வருட கிரக நிலைகளை ஒட்டி மீன ராசிக்கு என்ன விதமான பலன்கள்லாம் நடக்குது, என்ன சம்பவங்கள்லாம் நடக்கும், எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ராசி சந்திரன் மீனத்தில் இருக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவமான விரயஸ்தானத்தில் விரயச்சனி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கடந்த 2.5 வருஷமாக விரயச்சனி உங்களுக்கு தொடங்கியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் விரயச்சனியில் தான் இருக்கீங்க கரண்ட்டில். உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்கவே குரோதி ஆண்டு முடியும் வரைக்குமே விரயச்சனி தான் போயிட்டுருக்கு. இந்த ஆண்டில் என்ன ஒரு கிரகம் மாறுது அப்படின்னா குரு பகவான் மட்டும் உங்களுக்கு 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாங்க. உங்கள் ராசியிலேயே ராகு பகவான், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான். இந்த கிரக நிலைகளை ஒட்டியும் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது விரயச்சனின்ற அடிப்படையிலையும் நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில்கள் இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய தொழில்கள் தொடங்க வேண்டாம். பழைய தொழிலை பாருங்கள். புதுசாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அது பிரச்சனையில் போய் முடியும். வெளிநாட்டு பயணங்கள் வேண்டாம். வெளிநாடுன்னு கிளம்புனீங்கன்னாவே பிரச்சனைகளை கொடுக்கும். இது நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதில் எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது அப்படின்றது. வெளிநாடும் புதிய தொழிலும் வேண்டாம். அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப காரியங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்தது அப்படின்னா அதை பாருங்கள். வீடு கட்டுறது, காது குத்துறது, வளைகாப்பு, இந்த மாதிரி சீமந்தம், வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதை செய்யுங்க. பர்டிகுலராக ஆடு மாடுகள், மாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலாச்சாரமாகவே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பசுமாடு வளர்க்குறது அப்படிங்கிறது இந்த டைமில் மீன ராசிக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க. வேறு யார்ட்டையாவது கொடுத்து வளர்க்க சொல்லுங்கள். இந்த 7.5 சனி முடிஞ்சதுக்கு பிறகு வேணால் அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த விரயச்சனி முக்கியமாக எங்கே கை வைக்கும் அப்படின்னா இந்த பசுமாடு வளர்த்தாங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ பெரும்பாலும் இப்போ யாரும் மாடு வளர்க்குறதில்ல, யாரும் அதை விரும்புறதில்ல. என்னென்னா நம்ம கலாச்சாரம் மாறிட்டு இருக்கு. இது பெரிய ஆபத்தில் தான் நோக்கி போயிட்டுருக்கு. எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு பசுமாடுகளை வளர்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம கலாச்சாரங்களை விட்டுட்டு போகாதீங்க. அது நல்லதுக்கு இல்லை.
சரி, இப்போ இந்த விரைச்சனி வேறு என்னெல்லாம் பாதிப்பில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற விஷயங்களை விவாதிக்கக்கூடாது, பொதுவான இடங்களில் அமைதியாக இருக்கணும், பொது காரியங்களில் பேசக்கூடாது, பேசினா அது வேறு மாதிரியாக போகும். உங்களுக்கு சந்திரன் மேலே ராகு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன்று பேசணும்னு சிந்திப்பீங்க, அது மற்றவங்களுக்கு புரியும்போது வேறு ஒன்றா புரியும், அது பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ அதனால் வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், வார்த்தைகள் பேசவே கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்க சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 2 தான் வாய், 2 தான் பேச்சு, 2 தான் கம்யூனிகேஷன். அப்போ தவறாக கம்யூனிகேட் ஆகும், உங்களுடைய பேச்சுகள் மற்றவங்களுடைய மனசை காயப்படுத்தும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அது அவங்களா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை நீங்கள் சொல்லும்போதே தவறான கருத்தோடு போகுதா அப்படிங்கிறத விட நீங்கள் பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு 7ஆம் வீட்டில் கேது தொழிலை சுருக்கும், வாடிக்கையாளர்கள் குறைவாங்க. அதுக்காக நீங்கள் உடனே டக்குன்னு மன அழுத்தத்துக்குள்ளே போகக்கூடாது. என்றைக்கு இருந்தாலும் நம்மளுடைய வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சந்திரன் மேலே கோச்சார ராகு டிரான்சிட்டில் போயிட்டுருக்காங்க. ராகுன்றது பேராசைகளையும் போக ஆசைகளையும் தூண்டி விடக்கூடிய கிரகம். பேராசைகள் அப்படின்னா, நம்ம ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 10,000 ரூபா எதிர்பார்த்தா சரியான ஒரு விஷயம். 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லட்ச ரூபா ஒரு இன்கம் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சந்திரன் ராகுவோடைய இணைவு. ஆசைகள் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ராகு அப்படின்னாலே தலை மட்டும் உருவமுள்ள ஒரு கிரகம், அதுக்கு வயிறு உடலை கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும், ஒரு நியாயமற்ற எண்ணங்கள் இது மாதிரிலாம் போயிட்டுருக்கும். இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவம், தியானம், யோகா, மெடிடேஷன் இது மூலமாக மட்டும்தான் உங்களை நீங்கள் சீர்படுத்திக்க முடியும். நல்லா தூங்கணும், உங்களுக்கு தூக்கம் நிறையவே கெடும், பயணங்கள் அதிகமாக இருக்கும். 12ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலமாக இருக்கிறதுனால தேவையற்ற அலைச்சல்களையும் தேவையற்ற பயணங்களையும் நிறைய கொடுக்கும் இந்த சனி பகவான் விரைச்சனி காலகட்டங்களில். அதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பயணங்கள் தேவையில்லாத இருந்திருக்கும், ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு ஆதாயத்தை நோக்கி நீங்கள் பயணிச்சிருப்பீங்க, அது கிடைக்காம போயிருந்திருக்கும். ஸோ பயணங்களை குறைச்சிக்கோங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் தோல்வியை தான் தரும் உங்களுக்கு இந்த சமயங்களில். அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். அரசியலில் இப்போதைக்கு உங்களுக்கு ஆதாயம் ரொம்ப குறைவு. ஸோ பெருசாக எதுவும் ஆசைப்பட்டு பெருசாக பணத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு, உழைப்பு அதிகமாக செலுத்தக்கூடிய நேரம். நீங்கள் இப்போ போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பிற்காலத்தில் பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ அதனால் முயற்சிகளை நல்லபடியாக செய்யுங்க. இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மீனராசிக்கு அப்படின்றதே உழைப்பை செலுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முயற்சிகள் தோல்வி அடையும் போது வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய நன்மை. என்னென்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் சரியாகி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கணும். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படின்றதுனால 2வது திருமணத்துக்காக யாராவது முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அது ஒரு நல்ல திருமணமாக நல்ல ஒரு அமைப்பிலேயே நடக்கும். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படின்றதுனால ஏற்கனவே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் லாபம் கிடைக்கும். வரவேண்டிய பழைய பெண்டிங் பழைய அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பழைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஓரளவுக்கு பணம் ஷேர் மார்க்கெட்லலாம் போட்டிருக்கவங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். அதை இப்போவே உடனே பணத்தை எடுத்துடணும், ரொம்ப நாளைக்கு அதை வெயிட் பண்ணக்கூடாது. நல்ல க்ரோத் இருக்கும்போது அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்தை கேது பார்க்குறாங்க. ஸோ 5ஆம் இடம்ன்றது மனசு, ஆள் மனசு இதெல்லாம் குறிக்கும். ஸோ அதனால தான் மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது. 5ஆம் இடத்துல கேதுவோடைய தொடர்பு வந்தாலே அதை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகும், அந்த தியானத்தை நோக்கி கொண்டுட்டு போகும். அதன் வழி நீங்கள் போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை தரும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அதன் வழி போக மாட்டீங்க. இந்த சந்திரன் மேலே ராகு இருக்கிறதுனால பேராசைகள், போகம் இதை நோக்கி போகும். ஸோ இது நல்லது அல்ல. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களை அடிக்ஷன் ஆக்கும். அப்படி அடிக்ஷன் ஆகிட்டிங்கன்னா உங்களை மீண்டும் அதுலேருந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப காலகட்டங்கள் பிடிக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில், இந்த விரைச்சனி 7 சனி காலகட்டங்களில் ரொம்பவுமே எல்லா பழக்க வழக்கங்களும் கவனமாக இருங்க. உங்களுடைய எண்ணங்களை சிந்திச்சு பாருங்கள், இது சரிதானா, நம்ம போயிட்டுருக்க எண்ணங்கள் சரிதானா, நம்ம இட்டபடி கரெக்டாக போயிட்டுருக்கோமா, இல்லை நம்ம திட்டம் ஒன்று செயல் ஒன்றா இருக்குதா, நம்ம திட்டம் கரெக்டாக பயணிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி ஓய்வு எடுக்க வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு பர்டிகுலராக நான் சொல்ல வேண்டியது தான், தொடர்ந்து வேலைக்கு போகாதீங்க, தொடர்ந்து பணி செய்யாதீங்க. ஒரு 10 நாளாவது பிரேக் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த பணி சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுனால 2 வீலரில் போகும்போது கூட கீழே விழுந்துருவீங்க. ஸோ இதனால் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். அப்போ நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் அசால்ட்டாக செய்ய முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஓய்வுக்கான காலகட்டங்களை கொடுங்க. இந்த 7 சனி வர்றதே நீங்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லை நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்க, திடீர்னு அந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உங்களால் ஒரு கம்பெனியை மூட வேண்டிய சூழ்நிலைகள் தேவைதானா அப்படிங்கிறத சிந்தித்து செயலாற்றுங்கள். இந்த மீனராசிக்கு இந்த புத்தாண்டு எல்லா விதமான நட்பலன்களையும் வழங்க வேண்டி இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.